பச்சை பூஞ்சோலையில் நிறைந்த ஒரு வனத்தில் சின்ன பறவைகள், வண்ணப்பூச்சிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அதில் இருந்தது ஒரு சிறிய வண்ணமயமான வண்ணத்துப் பூச்சி. அதற்கு பெயர் மயிலா. மயிலா மற்ற எல்லா வண்ணத்துப் பூச்சிகளையும் விட வித்தியாசமானவள். அவளுக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் ஒரு நாள் வானத்தை ஓவியம் போட வேண்டும். பிற பூச்சிகள் சிரித்தன. அட, வானமா, நீ ஓவியம் போடறேனா? நாமெல்லாம் பூவில் வண்ணம் கொடுத்தாலே போதும், மயிலா சிரித்தாள். ஆனா அவள் ஆசை மட்டும் குறையவில்லை. அவள் தினமும் பல வண்ணப்பூக்களில் இருந்து நிறங்களை பறித்து தன் சிறகுகளால் ஓவியங்களை பூக்கும் மேலே போட்டு பார்த்தாள். ஆனால் அந்த ஓவியம் வானத்தில் பறக்கவில்லை. ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்தது. மயிலா மற்றும் மற்ற எல்லா பூச்சிகளும் மரத்தில் அடைக்கலமாக ஓடின. புயல், மழை, காற்று மண்ணை சுழற்றியது. அந்த நேரத்தில் மயிலா என்ன செய்தாள் தெரியுமா? அவள்தான் வைத்திருந்த எல்லா வண்ணங்களை எடுத்துக்கொண்டு புயலில் சிக்கிக்கொண்ட சிறிய பச்சிளம் பூச்சிகளுக்கு வழிகாட்ட ஆரம்பித்தாள். அவள் சிறகுகளை விரித்து வண்ணக்கோடு போட்டு, இந்த வழி பாதுகாப்பானது என்று அவள் எந்த வார்த்தையும் இல்லாமல் காட்டினாள். புயல் முடிந்த பிறகு முதல் முறை வானத்தில் பசுமை, ஊதா, மஞ்சள், சிவப்பு, நீலம், ஓர் அழகான வண்ண வானவில் ரெயின்போ தோன்றியது. அந்த வண்ணம் எப்படி வந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த மரத்தின் அருகே நிம்மதியான பூமியில் மயிலா சாய்ந்து படுத்திருந்தாள். அவள் சிறகுகளில் இப்போது வண்ணம் எதுவும் இல்லை. அவள் வானத்தை ஓவியம் போட்டிருந்தாள். கதையின் நீதி: சில நேரங்களில் உங்களது கனவுகள் பிறருக்காக இழக்கும்போதுதான் அது உண்மையாகிறது.